ஹாய், பர்ஃபெக்டான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணன்னு பார்க்கலாமா? மெஷர்மெண்ட்டோட சொல்லியிருக்கேன், மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ 1 கப் அளவுக்கு நீங்கள் இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு என்ன வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, சுடு தண்ணி நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது நல்லா கை பொறுக்க இது பண்ணிக்கோங்க, நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக ரவுண்டு பிடிச்சி கொடுப்பாங்க. ஸோ சுகையில் இந்த மாதிரி தான் பிடிச்சி கொடுத்தாங்க அழகா. ஸோ இது கூட வந்து 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷத்தில் நல்லா இது நல்லா வெந்து வந்துடும். ஸோ நான் வந்து சைடில் வந்து பாகு எடுத்து வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எந்த தகுந்த மாதிரி அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், அதை 250 ml அளவுக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பால் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸி, சிம்பிளாக நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக அரிசி மாவை கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ திக்னஸ்க்காக இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக ஏலக்காயும் சேர்த்துட்டோம். 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கணும்னா திரிஞ்சிரும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் திக்காக இந்த மாதிரி நீங்கள் போட்டு இறக்கிட்ட சூப்பரான பால் கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சமாக தேங்காய் பூ இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஆனால் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பால் கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.